ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துவாதேசிக்கு துவாதேசி பாரணை அப்படின்னு சொல்கிற அந்த 21 காய்கறிகள் சேர்த்து செய்கிற அந்த சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் போட்ட வீடியோவில் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து சாப்பிட்ற ரெசிபியான தயிர் அவலும் அவல் பாயாசமும் பார்த்தோம். கூடவே மற்ற அவல் ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த 21 காய்கறிகள் சேர்த்து செய்கிற இந்த சாம்பாரை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுற காய்கறிகள் இவ்வளவு தான். இது எல்லாமே 21 காய்கறிகள், அதுவும் நாட்டு காய்கறிகள் சேர்த்து தான் இந்த குழம்பை நம்ம செய்யணும். முதல் நாள் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு மறுநாள் இதை சாப்பிடும் பொழுது புளி குறைவாக சேர்த்து இந்த சாம்பாரை வச்சு நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு பொடி சேர்த்து நம்ம சாப்பிட்ணும். இப்போ அதுக்கு காய்கறிகளை பார்த்துடலாம். மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, சேனக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், புடலங்காய், பிரண்டை, வாழைத்தண்டு, பாவக்காய், வெண்டைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பீர்க்கங்காய். இப்போ இந்த தட்டில் கொத்தவரங்காய், வாழைப்பூ, நெல்லிக்காய், கோவக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய், பட்டாவரையோ தட்டாவரையோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பிடிக்கரணை, பச்சை மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே அகத்திக்கீரை, இது முக்கியமாக சேர்த்துக்கணும். இப்போ இதுதான் இதுக்கான காய்கறிகள். இப்போ இந்த எல்லா காய்கறிகளையும் உங்கள் வீட்டு நபர்கள் மெம்பர்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. ஆனால் இந்த 21 காய்கறிகளும் இந்த குழம்புல இருக்கணும். அதனால் இப்போ நான் காய்கறிகளை காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிட்டேன். ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறது 3 பேர் தான். அப்போ அதுக்கான காய்கறிகளை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன், அளவுகளை சொல்கிறேன் நான். ஆனால் 21 காய்கறி கண்டிப்பாக அதில் நம்ம சேர்க்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த பொடியை சேர்த்து தான் இந்த சாம்பார் செய்யணும். சின்ன வானலில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா செவக்க வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அரைச்ச சாம்பாருன்ற இந்த சாம்பார் ரெசிபியை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஆரம்பத்தில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் செக் பண்ணுங்கள். இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. மல்லி எடுத்த அதே அளவு அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு அதையும் செவக்க வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம இதில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா தான் இதுக்கான காரம். அப்போ அதனால் அதை நான் 10லேருந்து 12 காஞ்ச மிளகா இதுக்கு கரெக்டாக தேவைப்படும். உங்கள் மிளகாவுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் 10 மிளகாய் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து இதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் துருவன தேங்காய் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த சாம்பாரை செய்யும் பொழுது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும். இந்த பொடியை ஃபஸ்ட்டு நம்ம நுணுக்கிட்டு அது கூட தான் இந்த தேங்காவை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பொல பொலன்னு ஆன உடனே இதை நம்ம நிறுத்திடலாம். இந்த சாம்பார் மறுநாள் துவாதேசி பாரணைன்னு அந்த சாப்பாடு அதில் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது இதுக்கு நெல்லிக்காய் பச்சடி வச்சுப்பாங்க, மோர் குழம்பு அப்படின்னு வச்சு ரொம்ப நல்ல ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த அரைச்சிட்டு வந்த பொடியில் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன். காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் நிறுத்திட்டு மீதி இருக்கிற பொடியில் இந்த தேங்காவை சேர்த்து நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அந்த தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்காதீங்க, நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்து நம்ம சாம்பார் அந்த 21 காய்கறிகளை வதக்கி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சாம்பாரில் வெங்காயம் சேர்த்து நம்ம செய்ய மாட்டோம். தக்காளி, புளி தண்ணி, அவ்வளோதான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு காய்கறிகளை சேர்த்துடலாம். மஞ்சள் பூசணி, அதாவது பரங்கிக்காய், வெள்ளை பூசணி, நெல்லிக்காய், பச்சை மொச்சை, கொத்தவரங்காய், கோவக்காய், இது கூடவே அவரைக்காய், பீர்க்கங்காய், அடுத்து பாவற்காய். இப்போ அடுத்து மீதி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே அடுத்து அகத்திக்கீரை, முக்கியமாக அகத்திக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே சுண்டைக்காய் நல்லா தட்டிட்டு விதைகளை கொஞ்சம் நீக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காவை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, இது கூடவே வெண்டைக்காய், புடலங்காய், பிரண்டை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கிழங்கு வகைகளையும் வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ பிழிஞ்சிட்டு தண்ணியில் மோரில் இருக்கிற அந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம்.
இது கூடவே அடுத்து கிழங்கு வகைகள்லாம் சேர்த்துடலாம். வாழைக்காய், வாழைத்தண்டு, பிடிக்கரணை, சேனைக்கிழங்கு, இதுதான் இது கூட நம்ம சேர்க்க போகிற அடுத்த காய்கறிகள். அவ்வளோதான். நம்ம 20 காய்கறிகள் இப்போ சேர்த்துட்டோம். மாங்காவை மட்டும் நிறுத்தியிருக்கோம். அதை கடைசியாக குழம்பு கொதிக்கும் பொழுது நம்ம புளித்தண்ணி ஊற்றும் போது அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கி அது இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்திலே வேகணும். நம்ம குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துடலாமோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதனுடைய டேஸ்ட்டே மாறுபட்டுடும். இந்த மாதிரி ஓப்பனாக இந்த மாதிரி வதக்கி இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்துலேயும் நீர் விடும். அப்படியே அந்த நீர் விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். அது நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி குறைவாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை தண்ணி சேர்த்து நல்லா குழைவாக நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த காயை நல்லா வேக விடுங்க. ஒரு 3/4 பாகம் காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை, தேங்காவோட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் மாங்காய் புளி சேர்த்ததை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். ப்ளஸ் தாளிக்கிறதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுவுமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிடுறேன். நல்லா இந்த பொடியை சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் குழம்புல மாங்காய் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டான இதுக்கு வந்ததுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடுங்க. இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சமாக வெல்லமும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனா நம்ம 21 காய்கறிகள் சேர்த்து அரைச்சி வச்ச இந்த துவாதேசி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த துவாதேசிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.